நஹ்மதுஹு வனுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். அல்லாஹு தஆலா மனித இனத்திற்கு மாபெரும் பாக்கியமான பேசும் ஆற்றலை வழங்கியுள்ளான். ஆகவே ஒவ்வொரு மனிதரும் தமக்கு வழங்கப்பட்ட அந்த பாக்கியத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் கண்ணியமிக்கவர்களே. மேலும் அதை தவறாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். யாரிடமாவது பேச நேர்ந்தால் அழகிய முறையில் நாகரீகமாக இனிய குரலில் பேச வேண்டும். ஒரு முஸ்லிமை சந்திக்க நேர்ந்தால் முதலில் சலாம் உரைக்க வேண்டும் கண்ணியமிக்கவர்களே. பிறகு அவரிடம் நலம் விசாரிக்க வேண்டும். மகிழ்ச்சிக்குரிய தருணமாக இருப்பின் அவருக்கு வாழ்த்துகள் கூற வேண்டும். துக்கமான சந்தர்ப்பமாக இருப்பின் அவருக்கு ஆறுதல் கூற வேண்டும் கண்ணியமிக்கவர்களே. ஒருவர் நமக்கு ஏதேனும் உபகாரம் செய்தால் அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். இவை அனைத்துமே இஸ்லாத்தின் மிக முக்கியமான போதனைகளாகும் கண்ணியமிக்கவர்களே. அழகிய பேச்சும் மிருதுவான வார்த்தைகளும் நமக்குள் அன்பையும் நேசத்தையும் உண்டாக்கும். மேலும் ஒற்றுமையையும் ஒருமித்த கருத்தையும் ஏற்படுத்தும். ஒருவருக்கொருவர் இரக்கத்துடனும் நேசத்துடனும் நடக்கத் தூண்டும் கண்ணியமிக்கவர்களே. தீய பேச்சுகள் நமக்குள் பிரிவினையையும் வெறுப்பையும் கோபத்தையும் போட்டி பொறாமையும் பழிவாங்கும் குணத்தையும் தூண்டிவிடும். தங்களுக்குள் அன்பையும் நேசத்தையும் முறித்துவிடும். ஒருவரை ஒருவர் விலகி விலகி தூரமாக்கி கொண்டே செல்ல நேரிடும். அன்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் அன்பு, நேசம், சகோதரத்துவம் நிறைந்த ஒரு மார்க்கமாகும். எனவேதான் இஸ்லாம் அழகிய பேச்சையும் மிருதுவான வார்த்தைகளையும் பேசும்படி மிக அதிகமாக வலியுறுத்துகின்றது கண்ணியமிக்கவர்களே. மேலும் இதன் சிறப்புகளை விவரித்து அதை தமக்குள் கொண்டு வரும்படி ஆர்வமூட்டிக் கொண்டே இருக்கின்றது. மேலும் தீய பேச்சுகளின் விளைவுகளையும் ஆபத்துகளையும் விவரித்து கூறி அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளும்படி எச்சரிக்கையும் செய்துள்ளது. ஆபாச பேச்சுகள், கொடிய வார்த்தைகள், அசியமான சொற்கள் முதலியவற்றை பேசுவதும் பிறரிடம் அநாகரிகமாக பேசுவதும் பொதுவாகவே நெறிமுறைக்கும் மரியாதைக்கும் பங்கம் விளைப்பதாகும் கண்ணியமிக்கவர்களே. இப்படிப்பட்ட வார்த்தைகளும் பேச்சுகளும் ஒரு முஸ்லிமின் நாவிலிருந்து வெளிப்படுவது பாரதூரமான விஷயமாகும். ஒரு முஸ்லிமின் நாவில் சதாவும் உண்மையும் நன்மையான பேச்சுகள் மட்டுமே வெளிப்பட வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், ஒரு முஅமின் சபிப்பவராக, பலிப்பவராக, ஆபாசமாக பேசுபவராக, வளவளவென்று பேசுபவராக இருக்க மாட்டார் கண்ணியமிக்கவர்களே. இன்னொரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது, நல்ல வார்த்தைகள் பேசுவதும் தர்மமாகும். அல்லாஹ் கூறியுள்ளான், எது அழகானதோ அதையே கூறவும் என்று எனது அடியார்களுக்கு நபி நீர் கூறுவீராக. நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவான். திட்டமாக ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான். ஒரு தடவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கத்தில் பரிசுத்தமான ஒரு பால்கனி உள்ளது, அதன் உட்பகுதியில் இருந்து வெளிப்புறத்தை பார்க்க முடியும், மேலும் அதன் வெளிப்புறத்திலிருந்து உட்புறத்தை பார்க்க இயலும் என்று கூறினார்கள். அங்கிருந்த ஒரு கிராமத்து சஹாபி, யா ரசூலல்லாஹ், அந்த சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் என்று வினவினார். அதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவர் இனிமையாக பேசுகிறாரோ, பசித்தோருக்கு உணவளிக்கிறாரோ, அதிகமாக நோன்பு நோக்கிறாரோ, மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் இரவு நேரங்களில் வணங்கிறாரோ அவருக்கு என்று கிடைக்கும் என்பதாக பதில் கூறினார்கள் கண்ணியமிக்கவர்களே. எனவே நாம் அழகிய முறையில் மக்களிடத்தில் பேசுவோம் என்பதாக கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.